சின்ன மருமகள் அப்கமிங் எபிசோடில் இங்கே தமிழ் அழைச்சிக்கிட்டு சேதுவும் அப்பத்தாவும் நேராக அந்த ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. ஸோ தமிழ் அம்மாச்சி காலில் விழுந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போகிறாங்க. அம்மாச்சி சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை தமிழ், நீ பதட்டப்படாமல் போயிட்டு எக்ஸாம் எழுது, கண்டிப்பாக நீ பெரிய ஆளாக வருவோம்மா அப்படின்னு சொல்லுவோம். சரிங்க அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை பார்த்து நான் போயிட்டு வரேங்க அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ். சேதுவும் அப்படின்னு சொல்கிறாரு. தமிழும் நேராக எக்ஸாம் எல்லாம் போய் உட்காந்து எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கிறாங்க. தமிழுக்கு வந்திருக்க கொஸ்டின் பேப்பர் எல்லாமே ஈஸியாக இருக்க மாதிரி தெரியுது. சரி நம்ம நல்லா எழுதிடலான்னு சொல்லி தமிழும் ரொம்ப ஆர்வமாக எக்ஸாம்லாம் எழுதிட்டுருக்காங்க. எழுதிட்டு இருக்கும்போது இங்கே தமிழுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கவன் பொறுமையாக அவனுடைய பாக்கெட்லேருந்து சின்னதாக எடுத்து வந்த பிட்டு பேப்பர் எடுத்து எழுத ஆரம்பிக்கிறான். எழுதிட்டு இருக்கும்போது அங்கே ஸ்குவாட் வர்றது பார்க்குறாங்க. ரொம்ப வேகமாக ஜீப் வந்து வாசல் நிற்குது. நின்ன உடனே அதுலேருந்து இறங்கி எல்லாருமே போகிறாங்க. அப்போது அம்மாச்சி சொல்கிறாங்க, டேய் சேது பேராண்டி யாரப்பா அவங்களாம் அப்படின்னு கேட்க, அப்போதா அது ஒன்றும் இல்லை, இந்த எக்ஸாம் எழுதும்போது காப்பி எப்படி அடிக்கலாம்னு சொல்லி பார்க்கறதுக்கு ஒரு டீம் வருவாங்க. எப்படி நம்ம எலெக்ஷன் அப்போது அப்பாவை பிடிக்க ஒருத்தவங்க வந்தாங்க, பணம் எடுத்து போகிறோமான்னு சொல்லி, அந்த மாதிரி இப்போ எக்ஸாம் நடக்கிறதுல அங்கே யாரும் காப்பி அடிக்கலாம்னு சொல்லி செக் பண்ண வருவாங்க. அப்போத்தா நீ ஒன்றும் பயப்படாத, நீ காரில் உட்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பாஸ் பேராண்டி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தா காரில் உட்காந்துருக்காங்க. அவங்களும் நேராக தமிழ் இருக்கிற ஹாலுக்கு போகிறாங்க. போய் செக் பண்ண ஆரம்பிக்கும் போது ஜன்னல் வழியாக அந்த பையன் பார்த்துட்றான். ஆஹா ஸ்குவாடு வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் எழுதி இந்த பிட்டு பேப்பரை கசக்கி தமிழ்கிட்ட தூக்கி போட்டுறான். ஆனால் தமிழ் இது எதையுமே பார்க்காம அவங்க ரொம்ப சின்சியராக அந்த எக்ஸாமை எழுதிட்டு இருக்காங்க. இங்கே நேராக பறக்கும் படம் வந்து ஒருத்தராக செக் பண்ணலான்னு போகும்போது தமிழுக்கு கீழே இருக்கிற அந்த பேப்பரை பார்த்துறாங்க. உடனே தமிழ்கிட்ட இருக்கிற பேப்பரை எடுத்து பிரித்து பார்த்தா அந்த எக்ஸாமுக்கு ரிலேட்டடான பேப்பர் தான் இருக்குது. அதை பார்த்தோன்னே இங்கே ஏஞ்சல் மாமாவில் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் நான் எதுவும் பண்ணல சார் அப்படின்னு சொல்ல, என்னம்மா எதுவும் பண்ணலன்னு சொல்கிறேன், பிட்டு அடிச்சிட்ருக்கேன், பேப்பர் கீழே கிடக்குது, என்ன ஒன்றும் பண்ணலாங்கிற, கிளம்பு மாமாவில், நீ எக்ஸாம் எழுத தவிர சார் அவங்க பேப்பர் வாங்க அப்படின்னு சொல்லுவோம். தமிழ் இங்கே உடனே பயங்கரமாக அழுகுறாங்க. ஐயோ சார் நான் எதுவும் பண்ணல சார், நான் சொல்கிறது கேளுங்க சார், நான் வந்து கரெக்டாக படிச்சு வந்திருக்கேன் சார், அந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற எல்லா கேள்விக்கும் எனக்கு பதில் தெரியும் சார், நீங்கள் அதை எப்படி வேணும் கேளுங்க சார், நான் பதில் சொல்கிறேன் சார், ஆனால் எனக்கு இந்த பிட்டுக்கும் சம்மந்தமே இல்லை சார், நான் நல்லாவே படிச்சு வந்திருக்கேன் சார், அப்படி இருக்கும்போது நான் ஏன் சார் பிட் அடிக்க போகிறேன் அப்படின்னு தமிழ் எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க. இல்லைம்மா அதெல்லாம் கேட்க முடியாது, உன் காலுக்கு கீழே தான் பிட்டு பேப்பர் கடந்திருக்கு, அப்போது நீ தான் பிட் அடிச்சிருக்க, வாமாமலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்களுடைய பேப்பரை வாங்கிட்டு அவங்க ஆஃபீஸுக்கு போகிறாங்க. இங்கே தமிழும் அழுதுகிட்டே போகிறாங்க. தமிழ் அழுதுகிட்டே போகிறத அங்கே இருக்கிற செக்யூரிட்டி பார்த்துறாரு. என்ன இது, இந்த பொண்ணு எதுக்காக இவங்க அழைச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு அங்கேருந்து ஓடி வந்து, சார் என்ன சாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. யோ யார் நீனு அப்படின்னு கேட்கும்போது, சார் செக்யூரிட்டி சார், செக்யூரிட்டி இங்கேனே வர வாசல் பின்னிலையா போயா சார், இல்லை சார் அந்த அம்மா எனக்கு தெரியும் அதான் சார் கேட்குறேன். எந்த அம்மா தெரியும், நீங்கள் அழைச்சிங்களா சார் அந்த பொண்ணு, அவங்க அமைச்சர் வீட்டு பொண்ணு சார், என்ன சாச்சு எதுவும் பிரச்சனையான்னு கேட்குறாங்க. யோ அமைச்சர் வீட்டு பொண்ணு இல்லை, முதலமைச்சர் வீட்டு போனாவே இருந்தாலும் சரி, பரீட்சையில் காப்பி அடித்தா எக்ஸாமில் தொட மாட்டோம் புரியுதா, கேட்டுக்கு போனி அப்படின்னு சொல்லிட்டு தமிழை ஆஃபீஸுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. ஹெட்மாஸ்டர்கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஆனால் தமிழும் ஹெட்மாஸ்டர்கிட்ட எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க. யாருமே தமிழ் சொல்கிறத கேட்குறதா இல்லை. செக்யூரிட்டி நேராக அங்கே போகும்போது சேதுவை பார்த்துறாரு. நேராக சேதுகிட்ட போயிட்டு ஐயா ஐயான்னு கேட்கும்போது, சொல்லுங்கண்ணே என்னண்ணே, ஐயா நம்ம அம்மா எக்ஸாம் எழுதுற இடத்துல அவங்க ஹாலில் ஏதோ காப்பி அடித்தாங்கன்னு சொல்லி அவங்கள ஆஃபீஸுக்கு அழைச்சி போயிட்டாங்க செய்யா எக்ஸாம் எழுத விடாமல் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க அப்படிங்கும். அப்பத்தா இறங்கிறாங்க. ஏய் சேது பேராண்டி என்னப்பாச்சு தமிழுக்கு, அப்பத்தா நீ ஒன்றும் பயப்படாத, நீ கார்லேயே நான் போய் பார்த்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் ஆஃபீஸுக்கும் போகிறாரு. பார்த்தா ஹெட்மாஸ்டர் மட்டும் நிற்க வச்சுருக்காங்க. ஸோ இந்த பொண்ணை எக்ஸாம் எழுத தேவையில்ல, இந்த பொண்ணை வந்து ஃபெயில் போட்டுருங்கன்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு வருஷத்துக்கு இந்த பொண்ணு எக்ஸாம் எழுதக்கூடாதுன்னு ஃபைன் பண்ணுறாங்க. அப்போ தான் சேது உள்ளே போகிறாரு. சேது உள்ளே போகிறத பார்த்து தமிழ் பயங்கரமாக அழுகுறாங்க. என்னாச்சு தமிழ் அப்படின்னு கேட்கும்போது, சார் நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நான் அவருடைய ஹஸ்பண்ட், என்ன சாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, இது மாதிரி ஹாலில் பிட் அடிச்சிருக்காங்க சார், கையும் குழம்பும் மாட்டிக்கிட்டாங்க, அதனால் இவங்க எக்ஸாம் எழுத முடியாது அப்படின்னு சொல்லவும், உடனே சேது சொல்கிறாரு, சார் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, அவள் பிட் அடிக்கிறதுலாம் வாய்ப்பே இல்லை, அவள் நல்லாவே படிச்சிருக்கா, அவள் அப்படியோட பொண்ணு கிடையாது அப்படிங்கும்போது, இல்லை சார் பிட்டு அவங்க கால்கிட்ட தான் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை சார், ஏன் சார் அந்த பேப்பரை நான் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. பார்க்கலாமே இந்தாங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. சார் இங்கே பாருங்கள் சார், இந்த பேப்பரில் இருக்கிற ஹேண்ட் ரைட்டிங்கும் அவங்களுடைய கையெழுத்தும் ஒன்றா இருக்கான்னு பாருங்கள் சார் அப்படின்னு சொல்ல, உடனே அவங்களும் அந்த பிட்டு பேப்பரில் இருக்கிற கையெழுத்தையும் அதில் இருக்கிற கையெழுத்தையும் பார்க்குறாங்க. பார்க்கும்போது ரெண்டுமே வேறு வேறு இருக்குது.
சார் பார்த்தீங்களா, இந்த பொண்ணு எழுதியிருந்தா அவள் கையெழுத்து ஒரே மாதிரி தானே இருக்கணும். இது வேறு கையெழுத்தாக இருக்கே. நீங்கள் வேணால் ஒன்று பண்ணுங்கள் சார். இதே கையெழுத்து அந்த ஹாலில் இருக்கிற வேறு யார் கையெழுத்தோட மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் சார். அப்படி மேட்ச் ஆனால் அவங்க தான் சார் எழுதியிருப்பாங்க. இந்த பொண்ணு நைட்டு ஃபுல்லாக கண் முழிச்சு நல்லாவே படிச்சிருக்கா சார். எங்கள் குடும்பத்துக்கு அப்படி ஒரு பழக்கம் கிடையாது சார். நான் அமைச்சருடைய பையன் சார். அவங்க அமைச்சருடைய மருமக. அப்படி இருக்கும்போது இந்த ஊருக்காக நல்லது பண்ண நினைக்கிறது என் குடும்பம் சார். நாங்கள் ஒன்றும் ஓட்டுக்கு காசு கொடுத்து ஜெயிக்கல சார். மக்கள் எங்கள் மேலே நம்பிக்கையில் தான் எங்களை அமைச்சராக்கியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நாங்களே இப்படி தப்பான செயல் செய்ய மாட்டோம் சார். நாங்கள் இந்த ஊருக்கே முன்னுதாரணமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லவும் ஹெட் மாஸ்டரும் ஆமாம் சார், இவங்க ஃபேமிலி பற்றி தெரியும் சார் எனக்கு. நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்கலாம் சார், இல்லைனா இது பிரச்சனையாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லவும் உடனே அந்த ஸ்குவாடும் திரும்பி கிளம்பி நேராக அந்த கிளாஸ் ரூம் போகிறாங்க. போயிட்டு அவங்க வச்சுருக்க அந்த பிட்டு பேப்பரோட எந்த பேப்பர் மேட்ச் ஆகுதுன்னு பார்க்குறாங்க. பார்த்தா அந்த பொண்ணுக்கு சைடில் இருக்கவன் தான் திருதுன்னு முடிச்சிட்ருக்கத சேது பார்க்குறாரு. சார் அந்த பையனோட பேப்பர் செக் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லவும் அவங்க நேராக போய் அந்த பையனோட பேப்பர் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணால் அந்த கையெழுத்து தான் ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. உடனே அந்த பையனும் பதறி போகிறான். டக்குன்னு சேது அந்த பையனுடைய பாக்கெட்டை செக் பண்ணும்போது அவனுடைய ஷூக்கு அடியில் இன்னும் 2 பேப்பர் இருக்கிறதா பார்க்குறாங்க. சார் பார்த்தீங்களா, இந்த பையன் சார் காப்பி அடிச்சிருக்கான். இந்த பையன் காப்பி அடிச்சிருக்கான். நீங்கள் வரதை பார்த்து பயந்து போய் அங்கே தூக்கி போட்டிருப்பான் சார். மற்றபடி தமிழ் அப்படி பொண்ணு இல்லை சார் அப்படின்னு சொல்ல உடனே அவங்களும் சரிம்மா, நாங்கள் தப்பாக ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், நீ கொஞ்சம் எக்ஸாம் எழுதுமா, மன்னிச்சுக்கமான்னு சொல்லிட்டு அந்த பையனுடைய பேப்பர் வாங்குறாங்க. உடனே செய்து சொல்கிறாரு, சார் 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 ஏதோ ஆர்வத்தில் பண்ணியிருப்பான் சார், அவனும் விட்டுருங்க சார், பாவம் சார். இப்போ என்ன சார், அந்த சின்ன பேப்பரில் தான் சார் எழுதியிருக்கான், மன்னிச்சு விடுங்க சார். கண்டிப்பாக இனிமேல் தப்பாக பண்ண மாட்டான் சார். அவனுடைய ஃப்யூச்சர் தான் சார் இருக்குது. நீங்கள் அவங்களாம் தானே இவங்களாம் தானே, மன்னிச்சு விடுங்க சார், ஒரு வாட்டி கண்டிப்பாக பண்ண மாட்டான் சார் அந்த பையன் அப்படின்னு சொல்லவும் அந்த பையனும் பயங்கரமாக அழுகுறான். சார் தெரியாமல் பண்ணிட்டேன் சார், என்னை மன்னிச்சுருங்க சார், மன்னிச்சுருங்கன்னு சொல்லிட்டு உடனே செய்து சொன்னதுக்கப்புறமா அவனை ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க. செக் பண்ணதும் பிட்டு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் அவனையும் உட்காந்து எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணுறாங்க. இங்கே தமிழும் பதட்டத்தில் இருக்காங்க. உடனே செய்து சொல்கிறாரு தமிழை பார்த்து, தமிழ் நீ ஒன்றும் பயப்படாத, நான் வெளில தான் இருக்கேன். எத்தனை தடைகள் வந்தாலும் கண்டிப்பாக அதை தாண்டி போய் தான் ஆகணும். ஒரு நல்லது நடக்கும்போது 1000 கெட்டது நடக்கும். அதுக்காகலாம் பார்த்து நம்ம பயந்துட்டோம்னா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. நீ எதை பற்றியும் பயப்படாத, ரிலாக்ஸாக தண்ணியை குடிச்சிட்டு உட்காந்து எக்ஸாம் எழுது, நான் வெளில இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது போகிறாரு. தமிழ் சேதுவை பார்க்குறாங்க. தமிழுக்கு சேது மேலே அப்படி ஒரு இனம் புரியாத காதல் திரும்பவும் ஏற்படுது. தமிழ் போய் தண்ணி குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு வந்துட்டு உட்காந்து எல்லாத்தையுமே எழுதி முடிக்கிறாங்க. கரெக்டாக தமிழ் எழுதி முடிக்கிறாங்க. டைமும் முடியுது. தமிழ் ரொம்ப மகிழ்ச்சியாக வெளில வராங்க. அப்பா தான் கேட்குறாங்க, என்னாச்சு தமிழ், எழுதிட்டியாமா எக்ஸாமு அப்படின்னு கேட்கும்போது, ஆத்தா சேது மட்டும் இல்லைனா கண்டிப்பாக நான் எதுவும் பண்ணியிருக்க முடியாதா. உங்கள் பேராண்டி தான் வந்து கடைசி நேரத்தில் என்னை கடவுள் போல் காப்பாற்றினாரு. இல்லைனா நான் ரொம்ப பயந்துருப்பாமாச்சு, இல்லைனா சூசைடே பண்ணியிருந்திருப்பேன் அப்படின்னு சொல்ல சேது உடனே டக்குன்னு தமிழை பார்த்து முறைக்கிறாரு. என்ன பேசுகிற நீ இப்போது அப்படின்னு கேட்க, இல்லைங்க எல்லாரும் முன்னாடி நான் காப்பிடிச்சேன்னு சொல்லும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக தெரியுமா இருந்துச்சு. நான் அந்தளவுக்கு நைட்டு ஃபுல்லாக படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், உனக்கு ஒன்றும் ஆகாது, எக்ஸாம் எழுதிட்டல, நல்லபடியாக நீ பாஸ் பண்ணிவிடுவ, நீ நினச்ச மாதிரி டாக்டர் ஆகிடலாம், புரியுதா. அப்போதான் வண்டியில் ஏறு, சீக்கிரமாக யார் கல்லையும் படாமல் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு இங்கே 3 பேரும் கிளம்பி வீட்டுக்கும் போகிறாங்க.